நம்ம பிஹெச்கே வீட்டினுடைய இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்ட்ல 1550 ஸ்கொயர் ஃபீட்ல கிழக்க பார்த்த மாதிரியே ஒரு காம்பாக்டான வீடு நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய்க்கு 3 BHK வித் கார் பார்க்கிங், போர்வெல், வாட்டர் சம்ப், காம்பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. அதுவும் கிழக்க பார்த்த மாதிரி 33 அடி ரோட்ல கேட்டேர் கம்யூனிட்டியில அமைஞ்சிருக்குங்க. வாங்க இந்த வீட்டினுடைய ஃபெசாலிட்டி என்னென்னு பார்த்தரலாம். கிரீன் கலர் பெயிண்ட் பண்ணி கிரீனரியா வச்சு முன்னாடி நம்மளுக்கு நல்லா ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பாக்ஸ் பேட்டர்னில் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்து ஸ்பாட்லைட் கிரில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நல்லா எடுப்பான தோற்றத்தில் பண்ணியிருக்காங்க. 33 அடி ரோட்டில் கேட்டேர் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காம்பாக்ட் பட்ஜெட்டட் 3 BHK வீடுங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட் கொடுத்துருக்காங்க எம்எஸ்ல. இது கேட்டேர் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கு. உள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு 16க்கு 9 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. பாருங்க, தண்ணி போர்வெல்ல நம்மளுக்கு இருக்கு. எவ்வளோ தூரம் 1 இன்ச்சு தண்ணி நம்மளுக்கு நீட்டாக வருதுங்க. போர்வெல்லு வாட்டர் சம்பும் நம்மளுக்கு ஜலமூலையில் அமைஞ்சிருக்கு. சுற்றி வர இடம் விட்டு ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு கட்டியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு அவுட்டர் டாய்லெட்டும் 2 வீலர் நிறுத்தறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீட்டில் என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு சூப்பரான ப்ரௌன் கலரில் டைல்ஸ் ஒட்டி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் டிசைன் என்கிரேவிங்கில் 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் இருந்து மேலே போகிற மாதிரி டூப்ளக்ஸ் பேட்டர்னில் வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷனுக்கு 3 ஜன்னல் இருக்குது ஹாலில். நேச்சுரல் வெளிச்சம் வர்ற மாதிரி. ரூஃப் ஆர்சியில் எலிகண்டான டிசைன் சிம்பிள் அண்ட் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் மாதிரி. ஒன் சைடு வாலில் டார்க் கலர் பெயிண்ட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வைக்கிறக்கோ இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறக்கும் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூமுக்கும் டிவிக்கும் யூபிஎஸ்க்கும் ஸ்டெப்ஸுக்கு கீழே ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு டார்க்காகவும் பாக்கி 3 வாலுமே லைட் கலரில் பிளான் பண்ணி இந்த வீடை ஃபுல்லுமே அதே மாதிரி பெயிண்டிங்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. டிவிஷன் ஹாலையும் கிச்சனையும் பிரிக்கிறதுக்கு பர்கோலா பேட்டர்னில் ஒரு சூப்பரான டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, பர்கோலா பேட்டர்ன் சூப்பராக வெளிச்சம் அட்டகாசமாக வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தென்கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சன். இந்த கிச்சனில் எல் டைப்பில் கவுண்டர் டாப்புங்க. சைடு வால் ஃபுல்லும் நம்மளுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு சூப்பரான ஸ்டாண்டி வச்சு சிம்னி வைக்கிறக்கும் கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு சூப்பராக பிளான் பண்ணி மேலே ஒரு ஸ்டாண்டி கொடுத்து மேலே ஆர்சியில் லேப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்ச கிச்சனுங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்ல பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கும் சரி ஆடப்பாடலாம் நிற்கிறக்கும் கீழே நம்மளுக்கு வுட்டன் பேஸில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமை பார்க்கலாமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவுலையும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வால் செல்ஃபு, ஆர்சி லேஃப்ட்டு, அது போக பெயிண்டிங்கில் வந்து ஒன் சைடு டார்க், எல்லா ரூமுக்கும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு டார்க்காகவும் பாக்கி 3 சைடு லைட்டாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு அதுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. வால் செல்ஃபு மேலே ஸ்பாட்லைட் அப்படின்னு கொடுத்து 8க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட்டுங்க. நல்ல கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வெஸ்டர்ன் பேட்டர்னில் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்
எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் வந்துடும். வாங்க, ஹாலில் இருந்து மேலே ஸ்டெப்ஸ் ஏற மாதிரி கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமுக்கு நேச்சுரல் வெளிச்சம் வர மாதிரி நல்லா வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. கிரானைட்ஸில் ஸ்டெப்ஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு பெரிய லாபியும், அது போக 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு சின்னதாக ஹால் போர்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூம் நல்லா வெளிச்சம் வர மாதிரி, இன்டீரியருக்கும் எக்ஸ்டீரியருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. ஹாலில் இருந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் இன்னும் ஒரு கிட்ஸ் பெட்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே தேக்கில் கதவு கொடுத்து பாக்கி இருக்கிற கதவெல்லாம் ரெடிமேட் ஃப்ளஷ் டோரில் பிளான் பண்ணியிருக்காங்க, நீட்டான டிசைனில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தென்மேற்கு மூலையில் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஆர்சி லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்கும் முதல்ல சொன்ன மாதிரியே இருக்குது. டார்க் லைட், நல்ல ஸ்பேசியஸாக 2 சென்ட்டில் 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்க பார்த்த மாதிரி வாஸ்து பிரகாரம் அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய 3 BHKங்க. கேட்டட் கம்யூனிட்டியில் அமைச்சிருக்கு. நல்ல வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் ஸ்பேசியஸாக டார்க் லைட் காம்பினேஷனில் கிளாஸி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் போட்டு கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் வெஸ்டர்ன் பேட்டர்னில் வந்துடும். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா கார்பரேஷன் லிமிட்டில் பேரூர் சுண்டக்காமுத்தூரில் கோவைப்புதூருக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு. வாங்க, 3rd பெட்ரூமுங்க. கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணி வடகிழக்கு மூலையில் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. செல்ஃபு, ஆர்சி லேஃப்ட்டு, கீழே 4 வெட்டிஃபை டைல்ஸ் வித் பார்டர், நல்ல பிங்க் கலரில் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டாய்லெட் வந்து நம்மளுக்கு இந்த ஹாலில் காமனாக பிளான் பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் ரூமாவோ கிட்ஸ் ரூமாவோ பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க, இந்த ஹாலில் இருந்து ஒரு கவர்டு பால்கனி நல்லதாக 16க்கு 9 அப்படிங்கிற அளவில் உட்டன் ஃபினிஷில் டைல்ஸ் போட்டு நம்மளுக்கு ஹெவியான மெட்டலில் ஸ்டெப்ஸ் கொடுத்து மேலே ஓப்பன் டெரஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயமுத்தூர், பேரூர், சுண்டக்காமுத்தூர் பக்கத்தில், கோவைப்புதூர் பக்கத்தில் நல்ல அருமையான ரெசிடென்சியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம BHK வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி. வானம் வசப்படும். கீழே ரெட் கலர் டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்குங்க. நன்றி.